Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு 30 size body measurement இருக்கிற blouse வந்து paper cutting நான் போடுறேன். நீங்க இந்த மெஷர்மெண்ட்டை சைடில் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். அதை பார்த்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. இது வந்து 2 ஆமுக்கு நடுவில் இருக்கிற அளவு 32. அது வந்து பஸ்டோட அளவு கிடையாது. இது 2 அண்டர் ஆம் அளவு. அதில் லூஸ் வச்சு எப்படி ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக உங்கள் ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படின்றது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் கட்டிங் ட்ரை பண்ணிட்டு அந்த பேப்பரை அப்படியே நீங்கள் ப்ளவுஸில் வச்சு ட்ரேஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 32 + 5 / 4 + 1. இது டிவைட் பண்ணால் 9.2 + 1 வருது. ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு, பேக் நெக்கு 8 இன்ச்சு. நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அந்த நெக்கோட அளவு 2.25, ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சு. ஸ்லீவ் வந்து 5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். ஸ்லீவோட சுற்றளவு வந்து 11. சென்டர் கிராஸோட ஹைட் வந்து 13. ப்ளவுஸோட டோட்டல் ஹைட்டு வந்து 13 + 13.5 + 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மேலே ஷோல்டருக்கு 1.5 இன்ச்சு வந்து நம்ம அடியில் மடித்து தைக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இதுதான் பேசிக்கான அளவு. இது மாதிரி ஒரு ட்ரா பண்ணி நீங்கள் வந்து ட்ரெயின் அப் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதாவது புதுசாக ஒருத்தவங்க எனக்கு எந்த ப்ளவுஸுமே செட் ஆகலை அப்படின்றவங்க இது மாதிரி செஸ்டோட அளவு எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு தடவை ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 32 தானே இருக்குது, நமக்கு வந்து இவ்வளோ அளவு வருதே அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கும்போது கரெக்டாக 32 வந்து நிற்கும். நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டு உங்கள் ஒரிஜினல் ப்ளவுஸில் வந்து கட் பண்ணி பாருங்கள். ஸ்டிச்சிங் வந்து என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். கீழே வந்து நான் பேப்பர் கட்டிங் போடுறதுனால ஏதோ நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். ஒரு சைடு ஃபோல்டிங், ஒரு சைடு ஓப்பனு. கீழே 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் மடித்து தைக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் 1.5 இன்ச்சே எடுத்துக்குங்க, அதுக்கு குறைச்சலாக எடுக்க வேண்டாம், உங்களுக்கு சுருங்கிடும். அதனால் 1.5 இன்ச்சு எடுத்துக்குங்க. மேலே ஹைட்டு வந்து 13 + 13.5 + ஒரு 1/2 இன்ச்சு நாம் ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு. நெக் வந்து 2.25, ஷோல்ட்ரு வந்து 3. இது வந்து பின் கழுத்து வந்து நம்ம 8 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். அதாவது பின் கழுத்து வந்து 2.25 கொடுக்குறதுனால பின் கழுத்து 8, 9 கொடுத்தா கூட நல்லாயிருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இது ஆமோட அளவு வந்து 5.25, 1.5 இன்ச்சு கர்வ் கொடுத்துருக்கேன். செஸ்டோட அளவு 9.2 + 1. 9.2 எப்படி எடுக்கிறதுன்னா மேக்ஸிமம் 9.25 அந்த கணக்கு தான் வரும். நீங்கள் அந்த அளவையே எடுத்துக்கலாம். 1லேருந்து 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு நம்ம கொடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சு கொடுத்தப்போ சென்ட்ரலில் வந்து லைன் பண்ணி அப்படியே கர்வ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரியே இங்கே ரவுண்டாக பண்ணிக்கிங்க. மேலேருந்து ரவுண்ட் பண்ணிடாதீங்க, இங்கே கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கமாக வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிங்க. நம்ம எங்கே கட் பண்ணோம் மார்க் பண்ண இடம் எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேப்பர் கட்டிங் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பேப்பர் கட்டிங் ட்ரெயின் அப் ஆகிட்டிங்கனாலே அடுத்தது ப்ளவுஸில் கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சீக்கிரமாக உங்கள் ஒர்க்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பேப்பர் கட்டிங் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம கட் பண்ண போகிறோம். அப்படியே நீங்கள் பேக் போர்ஷனை எடுத்து வச்சு ஃப்ரண்ட் போர்ஷனை ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். பேக் போர்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சினாலே நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒன்றும் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயமாக நீங்கள் கற்றுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆம்கோல் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் குடஞ்சி கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 6 இன்ச்சு கொடுத்துருக்கேன். நம்ம 8 இன்ச்சு கொடுத்துருக்கோம், அதையே கட் பண்ணிடாதீங்க. 6 இன்ச்சுக்கு லைட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து லைன் வந்து 13 வந்து உங்களுக்கு சென்டர் லைன் பண்ணிட்டு அதை நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. 2 சைடும் 2 இன்ச்சு வந்து லெஸ் பண்ணிக்கணும். இது ஓன் மெஷர்மெண்ட்டு, அதாவது நம்ம செல்ஃபாக எடுக்கும்போது இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 2.25 நெக்கோட அளவு அதை மார்க் பண்ணிட்டு 1 இன்ச்சு வந்து நம்ம டாட் லைன் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். லைட்டாக கர்வ் பண்ணிக்கிங்க. ரொம்ப கர்வாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி லைட்டாக வந்ததுன்னா அதே லைட்டாக கர்வ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்குங்க. பேப்பர் கட்டிங் நான் வந்து போடுற ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது பேப்பரில் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. ஏன் அதுன்னா நம்ம கிளாத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸ்டார்டிங்கில் ஒரு கிளாத்தை வேஸ்ட் பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்.
என்ன நம்ம வந்து எடுத்தடுப்புலேயே பேப்பர் வேஸ்ட் பண்ணிட்டு அதாவது ப்ளவுஸை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு தாட்டில் சில பேரெல்லாம் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் பேப்பர் கட்டிங்க உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிங்க. 2.5 இன்ச்சு ஃப்ரண்ட்டு அந்த ஹைட்டு, இங்கே 2.25. 3வது நெக்கு தானாகவே 3வது லைன் வந்து தானாகவே வந்துடும். இது வந்து 9.25 9.2 நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. 2 பீஸ் எடுத்துக்கோங்க. 6 இன்ச்சு ஹைட் எடுத்துக்கோங்க. 6 இன்ச்சு ஹைட் எடுத்தது இது வந்து பேசிக்கான பட்டியோட அளவு. அதாவது இந்த அளவையே நீங்கள் அப்படியே எல்லா ப்ளவுஸுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் மாற்றமே வராது. இது ஹைட்டு வந்து 6, ஒரு 2.25 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 இன்ச்சு அந்த மார்க்லேருந்து 5 இன்ச்சு வச்சுக்கிங்க. அந்த சைடு 5.5 இன்ச்சு. அப்படியே லைட்டாக படகு மாதிரி ஒரு ஷேப்பு. நம்ம சப்போஸ் இது மாதிரி கர்வ் பண்ணும்போது நமக்கு செட் ஆகலை, சரி வரல அப்படின்னு ஒரு ஃபீலாக இருக்கிறவங்க இந்த பட்டியோட அளவையே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சின்ன நாச் போட்டுக்குங்க. நாச் போட்டுக்கிட்டு வச்சுருக்கிறது ரீசன்னா எந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணணுன்றது தான் அதில் மெஷர் பண்ணுறோம். 1.5 இன்ச்சு ஸ்லீவுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு வந்து நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். மேலே வந்து 5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கோம். நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்க்கு விடாமல் இன்கேஸ் 5லே நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு 4.5 இன்ச்சில் வந்து நிற்கும். அப்போ ஸ்லீவ் வந்து ரொம்ப குட்டி ஆகிடும். ஒரு சைடு ஃபோல்டிங்கு, ஒரு சைடு ஓப்பன் சைடு. நீங்கள் வந்து இது 11 இன்ச்சு இல்லையா, அதனால் 5.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். மேலே 6.5 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக 2.5 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த கர்வ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு லைட்டாக எஸ் மாதிரி, அதாவது ரொம்ப வளைச்சிடாமல் லைட்டாக வளைச்சிருங்க. ஒரு 4-5 தடவை போட்டு பாருங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. பேப்பர்லேயோ இல்லை மற்ற ரஃப் கிளாத்லேயோ நீங்கள் 4-5 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் லைனு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். எல்லாருக்கும் எடுப்புலேயே பர்ஃபெக்டாக வந்துடாது. நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல ஸ்டிச்சிங் பண்ணுமோ அந்த இடத்துலலாம் நாச்சஸ் போட்டுக்கிறது வந்து பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். எல்லாருக்குமே பெஸ்ட்டு சாய்ஸ். அவ்வளோதான். ஒரு 2யும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் பண்ணணும் 1/2 இன்ச்சு, 2 சைடும் சேர்த்தாப்புலாம் போட்டுறாதீங்க. அந்த இடத்துல ஃப்ரண்ட்டுன்றதுனால நம்ம ஒரு நாச்சஸ் போட்டுக்கிறோம். ஃப்ரண்ட்டு வந்து மாற்றி கட் பண்ணிட்டிங்கன்னா அளவெல்லாம் மாறிடும். இப்போ வந்து கிராஸ் பீஸுக்கு வந்து நான் 1.2 எடுத்திருக்கேன். அதாவது 1 இல்லாமல் நடு பகுதியில் எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பிகினராக இருந்தால் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி கடாசிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கிளாத் பத்தலை, இப்படி மடித்து தைக்கும்போது ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் 1.25 இன்ச்சே வந்து கிராஸ்க்கு எடுத்துக்கோங்க. கிராஸ் எடுக்கும்போது ஸ்ட்ரைட்டாக எடுத்துடாமல் சைடில் போட்டு நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதை எடுத்துகிட்டு பட்டியும் ஐப்பட்டியும் ஹுக் எவ்வளோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி கொக்கிப்பட்டியோட ஹைட்டு வந்து 7-8 அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து யாருக்குமே வந்து அதிகமாக இருக்காது. குறைச்சி வேணால் இருக்கும், அதிகமாக இருக்காது. 3 இன்ச்சு வந்து அகலம் எடுத்துக்கோங்க. ஹைட்டு வந்து ஒரு 8 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. 2 பீஸு. இது அப்படியே நீங்கள் எல்லாத்தையுமே கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுடைய இதே போல் பேப்பர் கட்டிங் போட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.